ஆதிகாலத்தில் மண்பாண்டத்தில் சமைத்தார்கள். கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் வெண்கலம், பித்தளையில் சமைத்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு மண்பாண்டத்தில் சமைத்தவர்கள் அலுமினிய பாத்திரத்திற்கு மாறினார்கள். அலுமினிய பாத்திரத்தில் சமைத்தவர்கள் எவர் சில்வர் பாத்திரத்திற்கு மாறினார்கள். எவர் சில்வர் பாத்திரத்தில் சமைத்தவர்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்திற்கு மாறினார்கள். இதில் விஷயம் என்னன்னா, பணக்காரர்கள் பணம் வர வர ஒவ்வொன்றுக்கும் மாறிக்கொண்டே போனார்கள். மண்பாண்டத்தில் சமைத்தவர்களை பார்த்து முகம் சுழித்தார்கள். உங்க வீட்டில் நான்ஸ்டிக் இல்லையா? அது இருந்தால் எண்ணெயே இல்லாமல் தோசை, சப்பாத்தி சுடலாம். குக்கர் இருந்தால் சீக்கிரம் சமையல் செய்திடலாம் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேரிடம் இருந்தது. அப்ப இந்த வசதி குறைந்தவர்கள் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். நம்ம எப்ப இந்த மாதிரி அழகான கண்ணை கவர்கின்ற பாத்திரத்தில் சமைக்க போறோம்? கண்டிப்பா நாமளும் நல்லா பணம் சம்பாதிச்சு இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்கி நம் கிச்சனை அழகுபடுத்தணும்னு கனவு கண்டவர்கள் ஏராளம். ஓரளவுக்கு அவர்களுக்கு வசதி வர வர அவர்களும் ஒவ்வொன்றுக்கும் மாறிக்கொண்டே வர நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்கலாம்னு நினைக்கையில் பழைய குருடி கதவை திரடிங்கிற கதையா இந்த பணம் உள்ளவர்கள் எல்லாம். மண்பானையில் சமைத்தால்தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இனிமே நாங்க மண்பானையில் தான் சோறாக்கி குழம்பாக்கி விளையாட போறோம்னு சொல்ல, அதற்கு தகுந்த மாதிரி மண்பாண்டம் விற்பனை செய்தவர்களும் குடிக்கிற தண்ணி பாட்டில் ஆரம்பித்து கடைசியா சுடுகாட்டில் உடைக்கிற கொள்ளிக்குடம் வரைக்கும் நல்ல டிசைனா செய்ய தொடங்கி இப்ப அதன் விலையும் பார்த்தீங்கன்னா